நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ உடையிறது. இங்கே ஒரு செல்லா, இங்கே ஒரு செல்லா உடையிறது. நீங்கள் பேசிக்காக கேள்விப்பட்டிருப்பீங்க. செல் உடையுதுன்னு சொல்லலாம். இந்த செல் உடையிறதுல ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ் 2ஆ உடையும். அப்புறம் தான் சைட்டோபிளாசம் 2ஆ உடையும். நியூக்ளியஸ் 2ஆ உடையிறதுக்கு பேர் கேரியோகைனசிஸ். சைட்டோபிளாசம் 2ஆ உடையிறதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். ஓகேங்களா? ஸோ செல் சைக்கிளுங்கிறது நம்ம ஒரு பிக்சர் இருக்கும். அதாவது செல் சைக்கிளில் 2 ஃபேஸஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்டர்ஃபேஸு, அதுதான் ரொம்ப பெருசு. 95% செல் சைக்கிள் நடக்குதுன்னா இன்டர்ஃபேஸ் தான் ரொம்ப பெருசு. அந்த இன்டர்ஃபேஸில் G1 ஃபேஸ் இருக்கும், எஸ் ஃபேஸ் இருக்கும், G2 ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம் ஃபேஸு. இந்த எம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் ஆர் மியாசிஸ் இருக்கலாம். இதே மைட்டாசிஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபேஸ் தான், மைட்டாசிஸ் தான் இருக்கும். மியாசிஸ் இருந்துச்சுன்னா 2 இருக்கும். மியாசிஸ் 1 ஒன்று இருக்கும், மியாசிஸ் 2 ஒன்று இருக்கும். இந்த எம் ஃபேஸ் தான் கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் நடக்கும். இது மேக்ஸிமம் கேரியோகைனசிஸ் தான் நடக்கும். அப்புறம் குட்டியாக ஒரு இடத்துல நடக்கிறது சைட்டோகைனசிஸ். ஓகேங்களா? இந்த கேரியோகைனசிஸில் மைட்டாசிஸ்னால் ப்ரோஃபேஸு, மெட்டாஃபேஸு, அனாஃபேஸு, டீலோஃபேஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த G1லேருந்து G2 எஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் இருக்கிறது G0 ஃபேஸ். இது ரெஸ்டிங் ஸ்பேஸ். இன்டர்ஃபேஸே ரெஸ்டிங் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே டிவிஷன் ஆகாது, பட் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். இதே மாதிரி G0லேயும் ரெஸ்டிங் ஃபேஸ், மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். இதுதான் ரெஸ்டிங் ஃபேஸ் ஆர் கொயசன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. கொயசன் ஸ்டேஜ்னா ரெஸ்டிங் இருக்கிறது. எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் செல்லாம் ஹார்ட், கிட்னி, நியூரான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கடி மல்டிப்ளை ஆகாது கம்பேர்டு டு எபித்தீலியல் செல்ஸ். இப்போ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், மியூக்கஸு, சலைவா, இந்த இன்டெஸ்டைனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் செல்ஸ். அதெல்லாம் அடிக்கடி மல்டிப்ளை ஆகும், ஷெட் ஆகும். பட் நம்ம ஹார்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஷெட் ஆகாது. அது வந்து எப்பயாச்சும் இன்ஜுரி ஏற்படுச்சு தான் வரும். ஸோ அதெல்லாம் ரெஸ்டிங் ஸ்டேஜ். G0ல இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஸ்பேஸுக்கு போயிட்டு செல் சைக்கிள் நடக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து செல் சைக்கிள்னால் நாம் தெரிஞ்சிச்சு எம் ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது செல் வந்து டூப்ளிகேட் ஜீனோம் அதர் கன்சியூம்ஸ் ஆஃப் செல் சிந்தசிஸ் பண்ணணும், அப்புறம் தான் டிவைட் ஆகணும். ஓகேங்களா? இந்த இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செல் வந்து அந்த ஜீனோமு டபுள் ஆகும். இப்போ அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம் 2C இருக்குங்களா, இது 4C மாறும். அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம் தான் டபுள் ஆகும். அதாவது ஒரு குரோமோசோமே திக்காகிறது. இதே அதாவது ஒரு குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப திக்காகிறது. அப்போ இது மாதிரி திக்காகிறது. ஓகேங்களா? அமௌண்ட் டபுள் ஆகும். குரோமோசோம் நம்பர் பாருங்க, குரோமோசோம் நம்பர் வந்து 2N இருக்குன்னா அதே 2N தான் இருக்கும். டிப்ளாய்டு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இது எங்கே நடக்கும்னா எஸ் ஃபேஸ் நடக்கும். எஸ் ஃபேஸ்னா டிஎன்ஏ சிந்தசிஸ் ஃபேஸ், சிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் செல் வந்து இப்போ சின்ன செல்லாக இருக்குன்னா இது பெரிய செல்லாக மாறும். அப்போ தானே உடஞ்சாலும் சின்ன 2 கிடைக்கும். அதனால் அது உள்ளே இருக்கிற ஆர்கனெல்லாம் டபுள் ஆகும், செல் என்லார்ஜ் ஆகும், ப்ரோட்டீன்லாம் சிந்தசிஸ் ஆகும். ஏன்னா அடுத்தது வந்து எம் ஃபேஸ் போகும்போது செல் கேரியோகைனசிஸ் நடக்கணும், சைட்டோகைனசிஸ் நடக்கணும், சைட்டோபிளாசம் டிவைட் ஆகணும், நியூக்ளியஸ் டிவைட் ஆகணும். அதுக்கான எனர்ஜிலாம் இங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஆர்என்ஏ சிந்தசிஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதெல்லாம். ஸோ டிஎன்ஏ சிந்தசிஸ்லாம் ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க செல் சைக்கிள் பற்றி. ஸோ இதுதான் ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள். முன்ன சொன்ன மாதிரி பாருங்கள், இது ஃபுல்லாக இருக்கிறது இன்டர்ஃபேஸு. இது ஃபுல்லாக இருக்கிறது இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் G1 ஃபேஸ் இருக்குது, எஸ் ஃபேஸ் இருக்குது, சிந்தட்டிக் ஃபேஸு G2. G1னா கேப் 1 ஃபேஸ்ன்னு சொல்லலாம், அல்லது போஸ்ட் மைட்டாட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். போஸ்ட்டு மைட்டாட்டிக் ஃபேஸ் ஆர் எம் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இது ப்ரீ மைட்டாட்டிக் ஃபேஸு, ப்ரீ எம் ஃபேஸ்ன்னு சொல்லிக்கலாமா? எஸ்ங்கிறது சிந்தசிஸ் ஃபேஸ், டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸு. இங்கே தான் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகும். இந்த G1 என்ன பண்ணும், இங்கேருந்து முடிஞ்ச ஒரு செல் வந்து G0ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஹார்ட் செல் சொன்ன மாதிரி மல்டிப்ளை ஆக தேவையில்ல. பட் இதெல்லாம் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். மெட்டபாலிக்கலி ஏடிபி சிந்தசிஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, ஆக்டிவாக இருக்கிறது, டெட் ஆகாது, ஆக்டிவாக தான் இருக்கும். பட் டிவிஷனலி இன்ஆக்டிவ். டிவிஷனல்னா டிவிஷன் ஆகாது. அப்புறம் வந்து எம் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸு, மெட்டாஃபேஸு, அனாஃபேஸு, டீலோஃபேஸ் இருக்குது. அப்புறம் சைட்டோகைனசிஸ். இந்த ப்ரோஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், மெட்டாஃபேஸ் தான் வந்து கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் என்ன சொல்லியிருந்தோம்? கேரியோகைனஸ்னால் நியூக்ளியஸ் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு டிப்பிக்கல் யூகாரியோட் செல் வந்து எக்ஸாம்பிள் ஹியூமன் செல் எடுத்துக்கோங்க. அது டிவைட் ஆகிறதுக்கு 24 hours ஆகும். அந்த 24 hours முக்கால்வாசி இன்டர்ஃபேஸ் தான் நடக்கும். 1 hourலேயே அந்த எம் ஃபேஸ் முடிஞ்சு போயிடும். ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். ஈஸ்ட்டில் 90 minutes செல் சைக்கிள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். செல் சைக்கிள் இன்டர்ஃபேஸ் இருக்குது, மைட்டாசிஸ் ஃபேஸ், எம் ஃபேஸ் இருக்குது.
ஸோ எம் ஃபேஸ் ரெப்ரசன்ஸ் த ஃபேஸ் அண்ட் ஆக்சுவல் செல் டிவிஷன் அக்கர்ஸ். உண்மையான செல் டிவிஷன் அங்கே தான் நடக்கும். இப்போ 24 ஹவர்ஸில் செல் சைக்கிள் நடக்குதுன்னா அதில் 95% வந்து இன்டர்ஃபேஸ் தான். ஓகேங்களா? இந்த செல் டிவிஷனுங்கிறது 1 ஹவர் தான் நடக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எம் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் நியூக்ளியர் டிவிஷன். நியூக்ளியர் டிவிஷன் தான் எம் ஃபேஸ். நியூக்ளியர் டிவிஷன் தான் முதல்ல நடக்குமா, அதுதான் எம் ஃபேஸ். நியூக்ளியர் டிவிஷன், அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஸோ நியூக்ளியர் டிவிஷன் தான் செப்பரேஷன் ஆஃப் 2 டாட்டர் குரோமோசோம்ஸ், அதுதான் கேரியோகைனசிஸ். அண்ட் யூஸ்வலி எண்ட்ஸ் வித் செப்பரேஷன் ஆஃப் டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம், சைட்டோகைனசிஸ் சொல்லுவாங்க. மைட்டாசிஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செல்லு 2n செல் தான். என்ன ஆகும்னா அதே மாதிரி 2n1 இன்னொரு 2n1, அப்போ ஈக்குவலாக டிவைட் ஆகுதா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதனால ஈக்குவேஷனல் டிவிஷன்னு சொல்லுவாங்க. இதே மியாசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2n இருக்கும். இது வந்து மியாசிஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் டிவிஷன், ரிடக்ஷன் ஆகும். பொதுவாகவே இதுக்கு பேர் ரிடக்ஷன் டிவிஷன், காமனாக சொல்லணும்னா இது ரிடக்ஷன் டிவிஷன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மியாசிஸ் 1ல் இங்கே ஒரு எண் இங்கே ஒரு எண் கிடைக்கும், இது ஒரு எண் இது ஒரு எண். அதுக்கப்புறம் மியாசிஸ் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எண், அதெல்லாம் ஈக்குவேஷனாக பிரியும். ஸோ இது ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? எண்னா 4 எண் கிடைக்கும். ஸோ மியாசிஸில் இதெல்லாம் வந்து 2nலேருந்து கேமிட் தான் இங்கே வரும். கேமிட் வரதுக்கு நம்ம வந்து மியாசிஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ இது எங்கே நடக்கும், ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் ஆர் ஜெம் செல்ஸ் நடக்கும். ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் தான் வந்து மியாசிஸ் நடக்கும். ஆனால் மைட்டஸ் எங்கே நடக்கும், நார்மல் செல்ஸில், அதாவது சொமாட்டிக் செல்ஸில். பாடி செல்ஸ்லாம் இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா, இல்லை மியூக்கஸ் செல்ஸ் செக்ரீஷன் வரணும், எபித்தீலியல் செல் மல்டிப்ளை ஆகணும், டெய்லி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். எபித்தீலியல் செல், இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ஸ்கின், இதெல்லாம் டெய்லி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து மைட்டாசிஸ் 2n தான் வரும். அது 2n வந்து என்ன கேமிட்டாக மாறணும், ஸ்பெர்மு, எக்கு, இது மாதிரிலாம் மாறணும்னா அங்கே ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் நடக்கிறதெல்லாம் மையாசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து எண்ணாக இருக்கும், இன்னொரு எக் வந்து எண்ணாக இருக்கும், ரெண்டு சேர்ந்து சைகோட் கிடைக்கும். சைகோட் வந்து 2n இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் கண்டினியூட்டி ஆஃப் ஜென்ரேஷன், கண்டினியூட்டி ஆஃப் ஹியூமன் ஸ்பீஷீஸ் உருவாகும். ஸோ இன்டர்ஃபேஸ் தான் ரெஸ்டிங் ஃபேஸ் இருக்கும் பொதுவாகவே. இந்த டைம் டியூரிங் விச் செல் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் டிவிஷன். அங்கே தான் செல் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் டிவிஷன் ஆகிறதுக்கு. செல் க்ரோத்தும் நடக்கும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் ஒரு ஆர்டரான மேனரில். ஃபஸ்ட்டு வந்து G1 ஃபேஸு, அப்புறம் S ஃபேஸு, சிந்தசிஸ் ஃபேஸ், அப்புறம் G2 ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ G1 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கரஸ்பாண்ட் டு த இன்டர்வல் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். G1ங்கிறது எஸ்ஸுக்கும் இங்கே எம் ஃபேஸ்க்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஜிஎன் ஃபேஸ், G1. ஸோ G1 ஃபேஸில் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், செல் க்ரோத் ஸ்டார்ட் ஆகும், கண்டினியூஸ்லி க்ரோஸ் ஆகும், பட் டஸ் நாட் ரெப்ளிகேட்ஸ் டிஎன்ஏ. எஸ் ஃபேஸ் சிந்தசிஸ் ஃபேஸில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும், அதாவது டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகும், ரெப்ளிகேஷன் டெக்ஸ் ஃபேஸில் இங்கே தான் நடக்கும். இந்த டைமில் தான் வந்து அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஆகும். இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ 2cன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எஸ்பேஸ்க்கு அப்புறம் 4c மாறும். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் குரோமோசோம் நம்பர் நடக்காது. நோ இன்க்ரீஸ் இன் குரோமோசோம் நம்பர், நான் பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ் இன் குரோமோசோமும் நடக்காது. டிப்ளாய்டாக இருந்துச்சுன்னா டிப்ளாய்டாக தான் இருக்கும். G1லேயும் இருக்கும், ஆஃப்டர் எஸ்லேயும் டிப்ளாய்டு தான் இருக்கும், G2லேயும் டிப்ளாய்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த குரோமோசோம் வந்து அப் டு எம் ஃபேஸ் வரைக்கும் இந்த 2cங்கிறது இருக்கும். ஓகேங்களா? 2cங்கிறது 4cயாக இருக்கும் எம் ஃபேஸ் வரைக்கும். ஆஃப்டர் எம் ஃபேஸில் அந்த 4cங்கிறது 2cயாக மாறிடும். அதாவது கேரியோகைனஸ்க்கு அப்புறம் 4cங்கிறது 2c மாறிடும். அது வரைக்கும் 2c தான் இருக்கும். கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ G1ல் இருக்குது, இங்கே 2c குரோமோசோம் இருக்குது, எஸ்ல 4cயாக மாறும், G2ல் 4c, அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம் டபுள் ஆகும்னு வச்சுக்கோங்க. இதே நம்பர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மைட்டாசிஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2c தான் இருக்கும், 2n தான் இருக்கும், 2n தான் இருக்கும், 2n தான் இருக்கும். இங்கே எம் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபேஸு, மெட்டா ஃபேஸு, அனா ஃபேஸு, டீலோ ஃபேஸு. டீலோ ஃபேஸில் தான் என ஃபேஸ் ரெண்டாக உடஞ்சிருச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும், 2c தான் இருக்கும். இங்கே 4c, இங்கே 4c, இங்கே 2n தான் இருக்கும், 2n தான் இருக்கும், 2n தான் இருக்கும். இங்கே 2c, 2n, அப்புறம் சைட்டோகைனசிஸ், இங்கேயும் 2c தான் இருக்கும், இங்கே வந்து 2n தான் இருக்கும். அப்புறம் G1ல் பார்த்தீங்கன்னா 2c, 2n, இந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதே தான் மியாசிஸ்க்கும். மியாசிஸும் கரெக்டாக மியாசிஸ் 1ல் இந்த ப்ரோஃபேஸ் 1, ப்ரோஃபேஸ் அப்படி இருக்கும். அந்த மெட்டாஃபேஸ் 1லேயே பார்த்தீங்கன்னா 4c இருக்கும், அப்புறம் அனாஃபேஸ் 1 2cயாக மாறிடும், உடஞ்சிரும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் எது வரைக்கும் வருது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் தெளிவான கான்செப்ட். ஸோ அனிமல் செல்ஸில் பார்த்தீங்கன்னா டியூரிங் த எஸ் ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பிகின்ஸ் இந்த நியூக்ளியஸில் பிகின் ஆகும், சென்ட்ரியோலும் டூப்ளிகேட் ஆகும். எப்போ எஸ் ஃபேஸில். ஸோ எஸ் ஃபேஸில் என்ன நடக்குது, டிஎன்ஏவும் டூப்ளிகேட் ஆகுது, சென்ட்ரியோலும் டூப்ளிகேட் ஆகுது. சென்ட்ரியோல் எதுக்கு தேவை, நம்மளுக்கு ஸ்பிண்டில் அப்பாரட்டஸ், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆவார தேவை. நம்ம ஏற்கனவே செல் லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ டியூரிங் த G2 ஃபேஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும், அதே மாதிரி மைட்டாசிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோசரம். அதே மாதிரி செல் க்ரோத்தும் கண்டினியூவாக நடந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சம் செல்ஸ் இந்த அடல்ட் அனிமல்ஸ் வந்து டு நாட் அப்பியர் டு எக்ஸிபிட் டிவிஷன் நடக்காது. எக்ஸாம்பிள் ஹார்ட் செல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எப்பயாவது தான் நடக்கும். இன்ஜூரி ஏற்பட்டுச்சு, அதில் காணாத போச்சு, செல் டெத் ஆயிடுச்சு, அப்போ தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து தே டு நாட் டிவைட் ஃபர்தர். ஸோ அப்படி நடக்கலைன்னா தி செல்ஸ் டு நாட் டிவைட் ஃபர்தர் எக்ஸிட் G1 ஃபேஸ். G1 ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துட்டு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் போடும். அதுதான் G0. இன்ஜூரி ஏற்பட்டுச்சுன்னா நடக்கும், G1க்கு வரும். அப்படி இல்லைன்னா இந்த ஹார்ட் செல்ஸ்லாம் G0க்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும், பட் நோ லாங்கர் ப்ரோலிஃபரேட். டிவிஷனலி இன்ஆக்டிவ். ஓகேங்களா, டிவிஷனலி இன்ஆக்டிவ்னு சொல்லிடுவாங்க. டிபெண்டிங் ஆன ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம். இந்த அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இஸ் ஒன்லி சீன் இன் டிப்ளாய்டு சொமாட்டிக் செல்ஸ். டிப்ளாய்டு சொமாட்டிக் செல்ஸில் மட்டும் தான் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். நிறைய ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஹேப்ளாய்டு செல்ஸே வந்து மைட்டாசிஸ் நடக்கும். எப்போனா பார்த்தீங்கன்னா மேல் ஹனிபீஸு அது மாதிரி இடத்துல வந்து, அதாவது டிப்ளாய்டு தான் 2n தான் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் நடந்து 2n1 கிடைக்கும், 2n1 கிடைக்கும் அனிமல்ஸில். பட் ஏதோ ஒரு ரேர் கண்டிஷன் மேல் ஹனிபியில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா என்னங்கிற செல்லு மைட்டாசிஸ் நடந்து என்ன கிடைக்கும். ஓகேங்களா, மற்றபடி என்ன ஃபார்ம் வருது எங்கே, மியாசிஸில் மட்டும்தான். ஸோ அகேன்ஸ்ட் திஸ் பிளான்ட் கேன் மைட்டாட்டிக் டிவிஷன் போத் ஹேப்ளட் டிப்ளாய்டு செல்ஸ். ஸோ பிளான்ட்டில் போத் ஹேப்ளாய்டு நடக்கும், டிப்ளாய்டு செல்ஸ் நடக்கும். இதே மாதிரி மைட்டாசிஸ் வந்து எங்கே வேணால் நடக்கும். ஹேப்ளாய்டு செல்ஸும் நடக்கும், டிப்ளாய்டு செல்ஸும் நடக்கும். என்னன்னா ஹேப்ளாய்டு. ஓகேங்களா, 2nனா டிப்ளாய்டு 2ஆக இருக்கும். நம்மளுக்கு 2nனா 46 குரோமோசோம்ஸ், 23 வந்து n பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எம் ஃபேஸு. எம் ஃபேஸ் நான் பார்த்தது ஈக்குவேஷன் டிவிஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, எம் ஃபேஸ் என்ன நடக்கும், 2n ஒரு செல் இருந்துச்சுன்னா அது வந்து 2 கிடைக்கும். ஓகேங்களா, சரி ஓகே, நான் முன்னே பார்த்தது தான். ஸோ அதில் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். நீங்கள் நார்மலாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோஃபேஸ்னால் இந்த குரோமோசோம்லாம் கண்டென்ஸ் ஆகி இப்படி தெரியும், அல்லது இப்படி தெரியும். ஓகேங்களா, இப்போ மெட்டாஃபேஸ்னால் இந்த குரோமோசோம்லாம் சென்ட்ரல் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, அனாஃபேஸ்னால் ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்கேயே ஃபார்ம் ஆகிருக்கும். ப்ரோஃபேஸில் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அனாஃபேஸ்னால் இது வந்து ரெண்டாக உடஞ்சிரும். அப்போ ஒரு பக்கம் ஒரு இது இருக்கும், இன்னொரு பக்கம் பாதி போயிடும். ஓகேங்களா, அனாஃபேஸில். டீலோஃபேஸுங்கிறது அப்படியே தனியாக ஒரு சென்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி ப்ரோஃபேஸில் தான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனெல்லாம் டிஸப்பியர் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனெல்லாம் டிஸப்பியர் ஆகிறது ப்ரோஃபேஸில் தான். ஓகேங்களா, ஸோ ப்ரோஃபேஸில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனசிஸு எஸ் அண்ட் ஜிடி ஃபேஸ்க்கு அப்புறம் நடக்குது. ஸோ இங்கே தான் நியூ டிஎன்ஏ மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்டர்வைனாக இருக்கும், அதாவது கலந்து இருக்கும் டிஎன்ஏலாம். அதெல்லாம் என்ன பண்ணும், கண்டென்ஸ் ஆகும். குரோமோசோமல் கண்டென்சேஷன், இந்த வார்த்தை முக்கியம். இதில் தான் ப்ரோஃபேஸ் நடக்கிறது. அதே மாதிரி குரோமோசோம் மெட்டிகுலாம் அன்டேங்கிள் பிரிஞ்சு குரோமடின் கண்டென்சேஷன் நடக்கும். இது கண்டென்சேஷன் நடச்சுன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் திக்காகி இப்படி இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகி இப்படி இருக்கும். ஓகேங்களா, the centrosome which had undergone duplication during S phase now begins to move towards opposite pole. So centrosome or centriole ஏதோ ஒன்று. இந்த சென்ட்ரியோல்ஸ் பார்த்தோன்னா ஆப்போசிட் போலில் போக ஆரம்பிச்சிக்கும். இங்கே ஒன்று போக ஆரம்பிச்சிக்கும். அப்புறம் திக் ஆகிடும் குரோமோசோம்ஸ்லாம், இப்படி திக் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது இங்கே வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரோமோசோம் மெட்டீரியல் கண்டென்ஸ் ஆயிடுச்சு டு ஃபார்ம் மைட்டாட்டிக் குரோமோசோம்ஸாக மாறும். ஸோ கம்போஸ்ட் ஆஃப் 2 குரோமோட்டிட்ஸ் அட்டாச்டு டு சென்ட்ரோமியர். 2 குரோமோட்டிட் வந்து சென்ட்ரோமியரில் அட்டாச் இருக்கும். சென்ட்ரோசோம் which had undergone duplication during interphase, அதை பாருங்க ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகும் சென்ட்ரோசோம். ஸோ ஈச் சென்ட்ரோசோம் ரேடியேட்ஸ் அவுட் மைக்ரோடியூபிள்ஸ். ஸோ ஒவ்வொரு சென்ட்ரோசோம்லையும் மைக்ரோடியூபிள்ஸ் ரேடியேட் ஆகும் வெளியே. எப்படி ஆஸ்டர்ஸ் மாதிரி ரேடியேட் ஆகும், ஆஸ்டர்ஸ் ஸ்டார்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது கூட சேர்ந்து இந்த 2 ஆஸ்டர்ஸ் டுகெதர் வித் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னால் மைட்டட்டிக் ஃபைபர்ஸ், மைக்ரோடியூபிள்ஸ் சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக அப்படி அட்டாச் ஆகும். ஸோ ஒரு செல்லில் நம்ம சென்ட்ரோசோம் இங்கே போயிடுச்சா சென்ட்ரல்ஸு, அது ஆஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஆஸ்டர்ஸ் கூட சேர்ந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகி அப்படியே ஃபுல்லாக செல் ஃபுல்லாக வரும். ஓகேங்களா, செல் ஃபுல்லாக அப்படி இருக்கும். நடுவில் ஒரு குரோமோசோம் இருந்துச்சுன்னா அது கூட போய் அட்டாச் ஆகிக்கும். அப்போ பிரித்து எடுத்துரும். ஓகேங்களா, அது வந்து அடுத்த ஃபேஸ் நடக்கும். ஸோ செல்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் ப்ரோஃபேஸ் when viewed under the microscope do not show Golgi apparatus, endoplasmic reticulum, நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் என்வலப், இதெல்லாம் மெம்பரைன் பவுண்டர்கள் எல்லாமே டிஸப்பியர் ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாம் எங்கே ரீஅப்பியர் ஆகும்னா டீலோஃபேஸில் ரீஅப்பியர் ஆகும். ஸோ பாருங்கள், இயர்லி ப்ரோஃபேஸில் இப்படி இருக்குது, லேட் ப்ரோஃபேஸில் தனியாக கண்டென்ஸ் ஆகிடுச்சா, இப்படி இருக்க குரோமோசோம்ஸ்லாம் இதுதான் சொல்கிறது. ஓகேங்களா, கண்டென்ஸ் ஆகிடுச்சு, தனியாக தெரிஞ்சிருச்சு, இந்த மெம்பரைன் பவுண்டர்கள்லாம் காணாம போச்சு. ஸோ இந்த மெட்டாஃபேஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா கம்ப்ளீட் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியர் என்வலப். நியூக்ளியர் என்வலப்லாம் மொத்தமாக காணாத போனதுக்கப்புறம் தான் மார்க்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ். அதுதான் மெட்டாஃபேஸ். ஹென்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ த சைட்டோபிளாசம் ஆஃப் த செல். ஸோ குரோமோசோம்லாம் சைட்டோபிளாசமில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பாருங்கள், சைட்டோபிளாசம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா மெட்டாஃபேஸில். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் மெட்டாஃபேஸில் சைட்டோபிளாசம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சென்ட்ரோசோம் வந்துருச்சிங்க, அண்ட் ஆஸ்டர்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு.
இதே மாதிரி 23 பேரும் இப்படி தான் இருக்கும். இப்படி வரிசையாக இருக்கும் 23 பேரும். இங்கே 2 3 போட்டு காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸு. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் எங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது? லேட் ப்ரோஃபேஸில் அல்லது ப்ரோஃபேஸ் எண்டில். ஸோ இப்போ வந்து குரோமோசோம் குரோமோசோம்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் தி கேன் பி அப்சர்வ்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம் இஸ் மோஸ்ட் ஈஸிலி ஸ்டடிட். ஸோ இந்த ஸ்டேஜ் மெட்டாஃபேஸில் தான் மார்ஃபாலஜி ஆஃப் குரோமோசோம் ஸ்டடி பண்ணுவாங்க. இதையும் கேட்பாங்க. மெட்டாஃபேஸில் தான் மார்ஃபாலஜி ஸ்டடிடு. ஓகேங்களா? ஸோ அட் தி ஸ்டேஜ் மெட்டாஃபேஸ் குரோமோசோம்ஸ் இஸ் மேடப் ஆஃப் 2 சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஸோ மெட்டாஃபேஸ் குரோமோசோம்னா 2 சிஸ்டர் குரோமேட்டெல்லாம் மேடப்பாக இருக்கும். 2 சிஸ்டர் குரோமேட்னு எதுவும் இல்லை. இங்கே பார்த்தோம்ல, இதில் பெருசாக போடுறேன் பாருங்கள். இதில் இது 2 சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் இருக்குங்களா. இது அதாவது இப்படி தனியாக பிரிச்சுக்கோங்க. இது ஒரு சிஸ்டரு, ஒன் ஆஃப் த சிஸ்டர், இது ஒன் ஆஃப் த சிஸ்டர். அப்போ இது 2 சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ். ஓகேங்களா. இது குரோமோசோம் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரோமோசோம் 1லேயே இதுவும் சிஸ்டர் அக்கா தங்கச்சிங்க. இதே வந்து மியாசிஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒன்று இருக்கும். குரோமோசோம் 1ல் இன்னொரு குரோமோசோம் 1ன்னு இருக்கும். ஸோ 2 பேர் இருக்கா. அந்த குரோமோசோமில் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 குரோமோசோமே ஹோமோலோகஸ்னால் சேம் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இப்போ குரோமோசோம் 1ங்கிறது ஒரு பேர் இருக்குன்னா 2 சேம் ஸ்ட்ரக்சராக தானே இருக்கணும். ஸோ அதுதான் சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பட் வந்து இதுவும் சிஸ்டர்னு சொல்லியாச்சு. அப்போ இதுவும் என்ன சொல்லுவாங்க? இதுவும் நான் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். கிராசிங் ஓவர் எங்கே நடக்கணும்? மியாசிஸில் வரும். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா இதுவும் ஹோமோலாகஸ். பட் இந்த இதுவும் ஹோமோலாகஸ் கிடையாது, நான் ஹோமோலாகஸ். இந்த அதாவது குரோமோசோம் இது ஹோமோலாகஸ் தெரிஞ்சுக்கோங்க. அது நான் ஹோமோலாகஸில் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோமே நான் சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ என்ன அர்த்தம்? இங்கே 2 சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் விச் ஆர் ஹெல்டு டுகெதர் 2 சென்ட்ரோமியர். அதான் இங்கே சொன்னது. 2 சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் வந்து ஹெல்டு டுகெதர் பை சென்ட்ரோமியர். சென்ட்ரல் இருக்கிறது சென்ட்ரோமியர், இது சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ். ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அட் சென்ட்ரோமியர் கால்டு கைனட்டோகோர்ஸ். இங்கே டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதுலேருந்து த்ரெட் மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கைனட்டோகோர்ஸ். ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ எப்படின்னா இப்படி 2 டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதுதான் கைனட்டோகோர். இப்படி போகும்னு வச்சுக்கோங்க. தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் சர்வ் அஸ் சைட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இந்த டிஸ்கில் தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகும். எங்கேருந்து சென்ட்ரியோலேருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அங்கே ஒன்று அட்டாச் ஆகும், இந்த பக்கம் இருந்து வரது இந்த ஒன்று பக்கம் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ தான் 2ஆக பிரிக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் டு த குரோமோசோம் தட் ஆர் மூவ்ட் இன் டு பொசிஷன் அட் த சென்டர் ஆஃப் த செல். ஹென்ஸ் மெட்டாஃபேஸ் கேரக்டர்ஸ் பை ஆல் த குரோமோசோம்ஸ் கம்மிங் டு லை அட் த ஈக்குவேட்டர். அதுதான் வந்து ஃபேமஸ் நேம் வந்து மெட்டாஃபேசிக் பிளேட். ஈக்குவேட்டர்னா சென்டரில் அரேஞ்ச் ஆகும். With one chromatid of each chromosome connected by its kinetochore to spindle fibers from the one pole and its sister chromatid connected by the kinetochores to spindle fibers from opposite pole. So in the plane of alignment of chromosomes at a metaphase, அதுதான் மெட்டாஃபேசிக் பிளேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொன்னாங்க? அந்த பக்கம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதாவது சென்ட்ரல் அரேஞ்ச் ஆகுன்னு சொன்னாங்க. இதுதான் சென்ட்ரல் அரேஞ்ச் மெட்டாஃபேசிக் பிளேட். இதுதான் மெட்டாஃபேசிக் பிளேட்னு சொல்கிறாங்க. ஈக்குவேட்டரில் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு கைனட்டோகோர் எண்டு வந்து ஒரு சிஸ்டர் குரோமேட்டின் ஒரு பக்கம் ஒன் போல் அட்டாச் ஆயிருக்கும். ஒன் போலில் இன்னொரு சிஸ்டர் குரோமேட்டின் வந்து அனதர் போல் அட்டாச் ஆயிருக்கும் அந்த கைனட்டோகோர். இந்த டிஸ்க் ஷேப் இருக்கிறது தான் கைனட்டோகோர். பாருங்கள், இங்கே இருக்கிறது வந்து இங்கே அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த பக்கம் இருக்கிறது இங்கே அட்டாச் ஆயிருக்கிறது. அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே இருக்கிறது இங்கே அட்டாச் ஆயிருக்கு, இங்கே ஒரே குரோமோசோமில் 2 சிஸ்டர் குரோமேட்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 டிஸ்க் இருக்குது, அங்கே ஒரு டிஸ்க், இங்கே ஒரு டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று அங்கே அட்டாச் ஆயிருக்கு, இன்னொன்று இங்கே அட்டாச் ஆயிருக்கு இந்த சென்ட்ரோமியரில். இது ஒரு போல், அது ஒரு போல். ஓகேங்களா. ஸோ இப்போ பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும்? 2ஆக உடஞ்சிரும். எப்படி உடையுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் 2ஆக உடஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ அந்த 2ஆக உடஞ்சது பார்த்தீங்கன்னா உடஞ்சும் போது இப்போ இது வந்து 4C குரோமோசோமாக இருக்கும். ஸோ அது 2C குரோமோசோம் இங்கே போயிடும், இன்னொரு 2C குரோமோசோம் இங்கே வந்துடும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ புரிஞ்சுதான் எதுக்கு இப்போ டபுள் ஆன்ஸ்னு புரிஞ்சுங்களா? குரோமோசோம் நம்பர் சேமாக இருக்கும். இதே மாதிரி தான் 46 குரோமோசோம் நடக்கும் ஹியூமன்ஸ் எல்லாம் இருந்தால். 23 பேருக்கு இப்படி தான் நடக்கும். அப்போ அங்கே 2C போய்டும், இங்கே 2C போய்டும். 2Cயாக இருந்தாலும் 2N அப்படியே சேமாக தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் டு கைனட்டோகோர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா. 2 பக்கமும் இருந்து ஒரே சென்ட்ரோமியரில் 2 கைனட்டோகோரில் அட்டாச் ஆயிரும். Chromosomes are moved to spindle equator. Equatorனா சென்டரில் மூவ் ஆயிடுச்சு and get aligned along metaphase plate through spindle fibers to the both poles. ஓகேங்களா. அது கூட சேர்ந்து அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனாஃபேஸ். ஆனால் அட் த ஆன்செட் ஆஃப் அனாஃபேஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈச் குரோமோசோம் அரேஞ்ச் எடுத்த மெட்டாஃபேஸ் பிளேட் இஸ் ஸ்பிளிட் சைமல்டேனியஸ்லி உடஞ்சிருது. சைமல்டேனியஸ்லி. ஓகேங்களா. 2 ஒரே டைமில் உடஞ்சி
இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கைனட்டோகோர் பிளேட் இருக்குது, கைனட்டோகோர் டிஸ்க் ஷேப்பில் இருக்குது, இப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்படி ஒரு போல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு இங்கேருந்து ஆஸ்ட்ரல் ஷேப்பில் இருக்கிற சென்ட்ரோசம் இங்கே இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகிருக்கு. ஆஸ்ட்ரல் செல் சென்ட்ரோமீர் இங்கே ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே அட்டாச் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகுது? சைமல்டேனியஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ரெண்டும் கான்ட்ராக்ஷன் ஆகிறதுனால இதுவும் கான்ட்ராக்ஷன் ஆகுது. அப்போ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸ்ப்ளிட் ஆனோன்னு என்ன ஆகும்? அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரோசோம் இங்கே இருக்குது, சென்ட்ரோசோம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸு. அப்படியே இங்கே ஒன்று அட்டாச் ஆச்சா, இங்கே ஒரு இது அப்படியே ரெண்டாக பிரிஞ்சிருச்சா, இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இங்கே அடிச்சிருச்சா, இங்கே எடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகும். ஓகேங்களா? ட்ரைலிங் பிஹைண்ட் த இப்படி, அதாவது இப்படி அட்டாச் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகும் சென்டர் அந்த போல்ஸ்க்கு ஒவ்வொன்றா. அவ்வளோதான். இப்படி இழுத்து பிடிச்சி இழுத்துட்டு போகும். ஸோ அங்கே தான் சொல்லியிருப்பாங்க ரெஃபர் டாட்டர் குரோமோசோம்ஸ். இது ரெண்டாக பிரிஞ்சது டாட்டர் குரோமோசோம் சொல்லுவாங்க. சைமல்டேனியஸாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகிறதுக்கு போகும். ஃபியூச்சர் டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகிறதுக்கு பிகின் தன் மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் டூ ஆப்போசிட் போல்ஸ். மைக்ரேஷன்னா மூவ் ஆகிறது, ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் ஈச் குரோமோசோம் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி ஈக்குவட்டல் பிளேட். ஒவ்வொரு குரோமோசோமும் ஈக்குவட்டல் பிளேட் சென்ட்ரல் பிளேட்லேருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகிற போது the centromere of each chromosome remains directed towards the pole. ஸோ சென்ட்ரோமியர் ஆஃப் ஈச் குரோமோசோம்னா இந்த சென்ட்ரோமியர் அது போலை நோக்கி போகும். ஸோ சென்ட்ரோமியர் முதல்ல போலை நோக்கி போகும், பின்னாடி தான் வந்து குரோமோடைட்ஸ் வரும். அண்ட் ஹென்ஸ் த லீடிங் எட்ஜ் த ஆர்ம்ஸ் ஆஃப் த குரோமோசோம் ட்ரைலிங் பிஹைண்ட். ட்ரைலிங்னா அப்படியே பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு பிஹைண்டாக வர மாதிரி. ஓகேங்களா? சென்ட்ரோமியர் தான் போல் நோக்கி போகும், மீதி இது ரெண்டும் பின்னாடி இழுத்துட்டு வர மாதிரி. த அனாஃபேஸ் ஸ்டேஜ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஸ்பிளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமியர். ஓகேங்களா? இந்த டூ ஈவெண்ட்ஸ், சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகும், குரோமோட்டிட் செப்பரேட் ஆகும். ஆனால் மியாசிஸில் சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகாது. ஃபஸ்ட்டில் செகண்டில் தான் சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகும், அப்புறம் குரோமோட்டிட் செப்பரேட் ஆகும். தென் குரோமோட்டிட்ஸ் மூவ் டு ஆப்போசிட் போல்ஸ். கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னால குரோமோஸ்டோம் வந்து ஆப்போசிட் போல்ஸ்க்கு போகும். அவங்க கொஸ்டின் சொல்லும்போது எங்கேயாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் கேட்கும்போது இந்த 2 பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 2 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எங்கே ஒரிஜினேட் ஆகுது, எங்கே சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகுது, எங்கே வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகுது, கைனட்டோகோரில் எந்த இடத்துல அட்டாச் ஆகுது, சென்ட்ரோமியர் அட்டாச் ஆகுதா, கைனட்டோகோரில் அட்டாச் ஆகுதா. மைட்டாசிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸு அட்டாச் டு கைனட்டோகோர் ஆஃப் சென்ட்ரோமியர். அதனால் பிரேக் ஆகுது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட் த பிகினிங் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கைனோகைனசிஸ் அதுதான் வந்து டெய்லோஃபேஸு. ஸோ அப்போ டெய்லோஃபேஸில் குரோமோசோம் தட் ஹவ் ரீச்டு தேர். ஸோ இதுதான் அனாஃபேஸு. இந்த அனாஃபேஸில் பாருங்கள் 2 போல்ஸ் சென்ட்ரோமியர் இருக்கா. ஸோ இந்த சென்ட்ரோமியர் வந்து பிடிச்சி இழுக்குது, ட்ரைலிங் பிஹைண்டு குரோமோட்டிட்ஸு. சென்ட்ரோமியர் சென்டரை நோக்கி போல் நோக்கி போயிட்டுருக்கு. அப்புறம் அனாஃபேஸில் இப்போ ஒரு பக்கம் போயிடுச்சு. ஸோ அனாஃபேஸில் குரோமோசோம்ஸ் ரீச் தேர் ரெஸ்பெக்டிவ் போல்ஸ். இந்த பக்கம் ஒன்று போயிடுச்சு, இந்த பக்கம் ஒன்று போயிடுச்சு. ஸோ டீகண்டன்ஸ் ஆகுது. டீகண்டன்ஸ்னால் இப்போ இப்படி இருந்த குரோமோசோம் கண்டென்ஸ் ஆனது, இதுக்கப்புறம் டீகண்டன்ஸ் ஆகி இப்படி செஞ்சிருச்சு. குரோமோடென்டிகுலமாக இப்படி ஃபார்ம் ஆயிரும் ஃபுல்லாக அது ஒரு செல்லுக்குள்ளே. அப்புறம் அதுக்குள்ளே சுற்றி மெம்பரைன் ஃபார்ம் ஆகும். அதான் நியூக்ளியர் எண்டில் இப்போ நியூக்ளியர் மெம்பரைன். அப்புறம் அதை சுற்றி வேறு ஆர்கனல்ஸும் ரீஅப்பியர் ஆகிடும். இந்த இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் கேன் நோ லாங்கர் பி சீன். தனித்தனி குரோமோசோம் பார்க்க முடியாது. குரோமேட்டின் மெட்டீரியல் வந்து கலெக்ட் ஆகிடும் 2 போல்ஸில். ஸோ இப்போ குரோமோசோம்ஸ் கிளஸ்டர் அட் ஆப்போசிட் ஸ்பிண்டில் போல்ஸ். ஆப்போசிட் ஸ்பிண்டில் போல்ஸில் அப்படியே கிளஸ்டர் ஆகும். ஓகேங்களா? தனித்தனி ஆப்போசிட்டில் கிளஸ்டர் ஆகினா கூட்டமாக நின்றுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தர் ஐடென்டிட்டி இஸ் லாஸ்ட் ஆஸ் டிஸ்க்ரீட் எலிமெண்ட்ஸ். டிஸ்க்ரீட்னா தனித்தனியாக இருந்தது, லாஸ் ஆயிடுச்சு, அப்படியே கண்டென்ஸ் ஆயிடுச்சு இப்படி. ஓகேங்களா? ஸோ நியூக்ளியர் என்வலப் டெவலப்ஸ். நியூக்ளியர் என்வலப் டெவலப் ஆகி சுற்றி ஃபார்ம் ஆயிடுச்சு அரௌண்ட் த குரோமோசோம் அண்ட் கிளஸ்டர்ஸ் அட் ஈச் போல் ஃபார்மிங் டூ டாட்டர் நியூக்ளியர். 2 டாட்டர் நியூக்ளியர் தனித்தனியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நியூக்ளியர்லெஸ் கோல்கி காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிளஸ் ரெட்டிகுலம் மறுபடியும் ரீஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நியூக்ளியர்லெஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. கோல்கி காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ ப்ரோஃபேஸில் வந்து காணாத போனது மறுபடியும் வந்துருச்சு. இன்டர்பிளஸ் ரெட்டிகுலம்ல மறுபடியும் வந்துருச்சு. ஓகேங்களா? டிசிபேர் ஆனது மறுபடியும் ரீஅப்பேர் ஆயிடுச்சு. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலாக சைட்டோகைனசிஸ். இப்போ வந்து டெய்லோஃபேஸில் கேரியோகைனசிஸ் நடந்துருச்சு. இப்போ சைட்டோகைனசிஸ் நடக்கணும். ஸோ இது தனியாக நடந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து சைட்டோகைனசிஸ். 2ஆக பிரிஞ்சுது பாருங்கள். சும்மா ஜஸ்ட் சொல்கிறேன். இப்படி இருந்தது, இப்படி இங்கே உடஞ்சி 2ஆக பிரிஞ்சு, இங்கே ஒன்றா பிரிஞ்சு. ஓகேங்களா? இங்கே இன்டர்ஃபேஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ சைட்டோகைனசிஸ் பிளான்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், அனிமலில் ஒரு மாதிரி நடக்கும். இப்போ பிளான்ட்லன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளான்ட்டில் செல்வால் இருக்குது, அனிமலில் செல்வால் இல்லை. அப்போ பிளான்ட் திக் செல்வால் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? சைட்டோகைனசிஸ் என்ன பண்ணும்? உள்ளாரிருந்து தான் வெளியே வரும். இப்படி உள்ளாரிருந்து ஒரு ஒரு ஓட்டை போட்டு வெளியே வரும். ஓகேங்களா? பார்டர் திக்காக இருக்குன்னு உள்ளாரிருந்து வெளியே வரும். ஓகேங்களா? இதே அனிமல் செல்லுன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளார போகும். தின் பார்டர், அதாவது தின் செல்வாலே கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? வெளியிலேருந்து இது உள்ளார போகும்.
ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இதுதான் அனிமல் செல்லில் சைட்டோகைனசிஸ் நடக்கிறது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறது, பிளான்ட் செல்லில் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. அது டிவைட் ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக டிவைட் ஆகாது, செல் பிளேட் ஃபார்ம் ஆகும் சென்டரில். இப்படி சென்டரில் ஒரு செல் பிளேட் ஃபார்ம் ஆகும், இங்கேயும் செல் பிளேட் ஃபார்ம் ஆகும். அந்த செல் பிளேட் வந்து கோல்கி apparatus பார்த்தீங்களா, அந்த கோல்கி apparatus தான் ஃப்ராக்மோபிளாஸ்ட்னு சொல்லிட்டு சில மெட்டீரியலில் கண்டென்ஸ் செல்வாளுக்கு தேவையான மெட்டீரியலில், ஏன்னா அதுதான் பேக்கேஜ் பண்ணது, செல்வாளுக்கு தேவையான மெட்டீரியலில் கண்டென்ஸ் பண்ணி இங்கே அனுப்பிவிடும் இந்த இடத்துக்கு. அது வந்து செல் பிளேட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த செல் பிளேட் திக்காக அனிமல் செல்லில் வெளியிலேருந்து உள்ளார பர்ரோ ஃபார்ம் ஆகி வந்துடும், பிளான்ட் செல்லில் உள்ளாரிருந்து வெளியே டிவைட் ஆகும், அவ்வளோதான். ஸோ மைட்டாசிஸ் அக்கம்ப்ளிஷ் இந்த டூப்ளிகேட் குரோமோசோம் வந்துருச்சு மைட்டாசிஸில். அதனால் செல்ஸ் வந்து கெட்ஸ் கம்ப்ளீட்டட், செல் டிவிஷன், அதாவது கேரக்டர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ சைட்டோகைனசிஸ் நடக்கணும். சைட்டோகைனசிஸ் நடக்கலைன்னா ரிசல்ட்ஸ் இன் மோர் தென் ஒன் நியூக்ளியை மல்டி நியூக்ளியேட்டட் செல்லு. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் சின்சைட்டியம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கோகனட்டில் பார்த்தீங்கன்னா, கோகனட்டில் இந்த தேங்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளார தண்ணி இருக்கும், அந்த தண்ணி ஃபுல்லாக நியூக்ளியஸ், அதுதான் நல்லா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, அது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியஸ் ஃபுல்லாக இருக்கும், அந்த தண்ணி ஃபுல்லாக, அதுதான் கோகனட்டில் லிக்விட் எண்டோஸ்போம் இன் கோகனட். எண்டோஸ்போம் ஃபுல்லாக நியூக்ளியஸ் இருக்கிறதா அர்த்தம். மோர் தென் ஒன் நியூக்ளியை. இந்த செல்லு தான் செல்வால் தான் இந்த வெள்ளை கலர் கர்னல் இருக்கிறது. அப்போ அந்த ஓடு சரி, ஓகே, அது வந்து செல் டிவிஷன் நடக்கல, சைட்டோகைனசிஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா. ஓகேங்களா, நோ செல் டிவிஷன்னா இப்படி நடக்கும், மல்டி நியூக்ளியேட், மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் பர் செல். நெக்ஸ்ட் அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம சைட்டோகைனசிஸ் பற்றி படிக்க போகிறோம். நான் கான்செப்ட் சொல்லிட்டு உள்ளார என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அனிமல் செல்லில் அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபர்ரோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன். ஃபர்ரோனா பிளாஸ்மா மெம்பரேன்னா வெளியில், அதுதான் ஃபர்ரோ அப்படி கிரியேட் ஆகும். அப்புறம் இந்த ஃபர்ரோ கிராஜுவலி டீப்பன்ஸ், அப்படி உள்ளார போயிட்டு டீப் ஆகி அல்டிமேட்லி ஜாயின்ஸ் இந்த சென்டரில் ஜாயின் ஆனோடனே டிவைடிங் த சைட்டோபிளாசம் இன்டு 2. ஸோ பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்டென்சிபிள் செல்வால் ரொம்ப ஸ்ட்ராங், அது வந்து இன்எக்ஸ்டென்சிபிள்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, உடைக்க முடியாது, ஃப்ளெக்சிபிள் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் தே அண்டர்கோ சைட்டோகைனசிஸ் பை டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் தான் சைட்டோபிளாசம் முடியும். ஸோ பிளான்ட் செல்ஸ் என்ன பண்ணால் வால் ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் சென்டர். ஸோ என்ன பண்ணணும்னா வால் வந்து சென்டரில் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த வால் திக்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும், அந்த ஸ்பேஸ்னால வெளியிலேருந்து உள்ளார வரும். ஓகே, உள்ளாருந்து வெளியே வந்துடும். த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செல் வால் begins with the formation of simple precursor called cell plate that represent the middle lamella between the walls of two adjacent cells. ஸோ 2 செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் லேயர் இருக்கும், அதுதான் வந்து மிடில் லேமெல்லே, நான் முன்ன படிச்சது. அதுதான் வந்து இந்த செல் பிளேடோடைய ப்ரீகர்ஸ். அந்த செல் பிளேட் கொஞ்ச நாள் கழிச்சு மாறுன்னு சொல்கிறாங்க. பிளான்ட் செல்லில் வால் ஃபார்மேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த சென்டர் அண்ட் க்ரோஸ் அவுட்வர்டு டு மீட் த எக்ஸிஸ்டிங் லேட்ரல் வால்ஸ். ஓகேங்களா, சென்டரில் ஃபார்ம் ஆகி அப்புறம் வெளியில் போகும். இது பிளான்ட்டில் அது ஃபார்ம் ஆகிறது செல் பிளேட்டு. அந்த செல் பிளேட் தான் மிடில் லேமெல்லையாக வருது பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த டைம் ஆஃப் சைட்டோபிளாசமிக் டிவிஷன் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்லாம் தனி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் டாட்டர் செல்ஸ்க்கு. அங்கே பாதி இங்கே பாதி டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். சம் ஆர்கானிசம்ஸ் கேரோகைனசிஸ் இஸ் நாட் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ். செல் நியூக்ளியர் டிவிஷன் நடந்தும் செல்லு சைட்டோபிளாசமிக் டிவிஷன் நடக்கலைன்னா அது கோகனட்டில் லிக்விட் எண்டோஸ்போம் மாதிரி சொல்கிறோம்ல அது. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். மைட்டாசிஸில் என்ன சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மைட்டாசிஸ் ஆர் த ஈக்குவேஷன் டிவிஷன் இஸ் யூஸ்வலி ரெஸ்ட்ரிக்டட் டு த டிப்ளாய்டு செல்ஸ் ஒன்லி. டிப்ளாய்டு செல்ஸில் மட்டும்தான் நடக்கும் மைட்டாசிஸ். சம் பிளான்ட்ஸில் வந்து சோசியல் இன்செக்ட்ஸ்லாம் வந்து ஹேப்ளாய்டு செல்ஸ்லையும் நடக்கலாம். ஓகேங்களா, சோசியல் இன்செக்ட்ஸ்னால் என்ன பார்த்துருந்தோம், மேல் ஹனிபீஸ் அப்படி சொல்கிறது. ஸோ அதனால் மைட்டாசிஸ் வந்து இன்ஜுரி ஏற்பட்டுனா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ஐடென்டிக்கல் ஜெனடிக் காம்போனன்ட் ஐடென்டிக்கலாக இருக்கும். இப்போ என்ன ஒரு செல் இருக்கோ அந்த செல் டிவைட் ஆனால் அதே மாதிரி தான் 2 செல் வரும், அது ஐடென்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா, செல் க்ரோத் வந்து கரெக்டாக ரேஷியோ இருக்கான்னு பார்க்குறது. ஆக்சுவலி சைட்டோபிளாசம் மல்டிசெல் ஆர்கானிசம் க்ரோ ஆகுறதுக்கு ஒரு நம்ம க்ரோத் ஆகிறோம்ல, சின்னதுலேருந்து பெரிய வரிசை வரைக்கும், சைகோட்லேருந்து நம்ம க்ரோத் ஆகிற வரைக்கும் எல்லாம் வந்து மைட்டாசிஸ் தான். ஒரு செல் 2n செல்லேருந்து நம்ம க்ரோத் ஆகிறோம்ல, ஒரு செல்லேருந்து ஒரு ஸ்பெர்மும் ஒரு எக்கும் ஃபெர்டிலைஸ் ஆகி ஒரு சைகோட் கிடைக்கும், அதுலேருந்து க்ரோத் ஆகிற எல்லாம் மைட்டாசிஸ் தான். ஓகேங்களா, பெரிய ஹியூமன் ஆகிற வரைக்கும். அங்கே ஜெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆனிச்சு, நம்மளுக்கு வந்து ஸ்பெர்மு எக் ப்ரொடியூஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மெயாசிஸ். ஓகேங்களா, ஜெர்ம் செல்ஸில் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் நடக்கிறது. ஓகேங்களா, அது ஹேப்ளாய்டு 2n வந்து என்னக்கு ஹேப்ளாய்டாக மாறும். ஸோ வெரி சிக்னிஃபிகண்ட் கண்ட்ரிபியூஷன் ஆஃப் மைட்டாசிஸ் செல் ரிப்பேர். செல் ரிப்பேர்னு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, ஸ்கின்ல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் செல் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் மைட்டாசிஸ் தான். ஏன்னா அதே மாதிரி செல் தான் ஃபார்ம் ஆகணும், டிப்ளாய்டு. சொமாட்டிக் செல்ஸில் நடக்கிறதெல்லாம் மைட்டாசிஸ். ஸோ நியூக்ளியர் சைட்டோபிளாசமிக் டிவிஷன் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, நல்ல ரிஸ்டோர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். தென் செல்ஸ் ஆஃப் த அப்பர் லேயர் ஆஃப் த எபிடெர்மிஸு, கட் லைனிங்கு, பிளட் செல்ஸ் இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக ரிப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் காரணம் மைட்டோடிக் டிவிஷன் தான். நம்ம மெரிஸ்டெமடிக் டிஷ்யூஸ் இன் பிளான்ட்ஸ்லையும் மைட்டோடிக் டிவிஷன் தான் நடக்கும் க்ரோத்துக்கு. எபிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் கேம்பியம் மெரிஸ்டம்லாம். இதெல்லாம் கண்டினியூஸ் க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் த்ரூ அவுட் தர் லைஃப், கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் மியாசிஸ். ஸோ மியாசிஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.